போய் இங்கே அந்த போலீஸ்கிட்ட சொல்லி கோபால் ஏதாவது விசாரணைக்குன்னு கூப்பிட்டு ஆக்சிடென்டல் ஃபயர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது மாதிரி ஆக்சிடென்டல் ஃபயர்னு மீசையை கொளுத்தி விட்டுருணும் சார். பண்ணுங்க. ஏன் யோசிக்கக்கூடாது? 5 வருஷமாக பேசுனீங்களா நீங்கள்? இதைத்தான் நான் கேட்குறேன். இப்போ பேசுங்க. தாவே காட்சியில் நடக்கிற எல்லா அநியாயத்தையும் பேசுங்க, தட்டி கேளுங்க. இன்னைக்கு வீதிக்கு வர்றீங்களா, அன்னைக்கு தினந்தோறும் வந்திருக்க வேண்டும். நீங்கள் வீதிக்கு கடைசி அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு 1 கூடினார்கள். அதுக்கு பிறகு எப்போது கூடினார்கள்? எவ்வளோ நடந்துச்சு? கரூர் விவகாரத்திலாம் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க. பேசுனதுக்கெல்லாம் வழக்கு. வந்தீங்களா அன்னைக்கு? எழுதுறது பூரா ஆபாசம், என்னமோ புலிட்சர் விருது வாங்கின மாதிரி பேச்சு மட்டும். உண்மையிலம்மா எனக்கு ஆசைம்மா ஆக்சிடென்டல் ஃபயர்னு கொளுத்தி விட்டுணும் மீசியை. ஒரு முதலமைச்சரை விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குமா. மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி நானே அவனாவது கவர் ஸ்டோரி வைப்பானு. வழக்கெல்லாம் போடக்கூடாதுப்பா. ஜெயலலிதா கரெக்டாக பண்ணாங்க. நான் அன்றைக்கெல்லாம் ரொம்ப கண்டித்து பேசினேன். நான் கரெக்டாக பண்ணாங்க. பயத்தை காமிச்சிருச்சு இந்த அம்மா. உங்களுக்கு தெரியாது அந்த சம்பவம்? என்னால் ஏதோ கூட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு இதை கச்சை ஊசியெல்லாம் போட விட்டாங்க. அவர் தான் கதை சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி 100 கதை சொல்லுவான் இருந்தாலும். ஜான்கான் ரோட்டில் தான் இருக்குது இந்த நக்கீரன் ஆஃபீஸு. கவர் ஸ்டோரி வந்து மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி நான் அப்படின்னு சசிகலாட்ட இந்த அம்மா சொல்லிச்சான். கோபால் பக்கத்தில் நின்று கேட்டாரான் கார்டன் உள்ள. ஓஹோ ஓகே, அப்படியே கவரில் வைப்பா அப்படின்ட்டு வச்சுட்டாங்களாம். இது ஒரு கவர் ஸ்டோரியா? சரி சாப்பிட்டுட்டு போட்டுங்க, பிடிச்சிருக்குது சாப்பிடுது. நல்ல பீஃப் உலர்த்தியதுன்னு கேரளா ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. சாப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்களுடைய ஃபுட் சாய்ஸ் அப்படின்றதுனால தமிழக மக்களுக்கு ஏதாவது பாதிப்பா? இது கவர் ஸ்டோரியில் வைக்கிற மேட்டரா? வச்சாங்க. வழக்கமாக இப்போ தானே இந்த அவதூறு கேஸ் போட்டு கைது இதெல்லாம் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுச்சு, ஏடிஎம்கே 4 சென்னையில் 4 மாவட்டம் நினைக்கிறேன், 4 மாவட்ட செயலர்கிட்ட சொல்லிடுச்சு டியூட்டி ஒருத்தருக்கும் 50 பேரை கூட்டின்னு போகணும். கூட்டின்னு போயிட்டு நேராக டேய் கோபால் வெளில வாடான்னு சொல்லிட்டு ஆஃபீஸை பூட்டிட்டு உள்ளே இருக்காரு கோபால். கூட்டு போயிட்டு இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி டம்முன்னு கேட்டால் இடிக்கிறாங்க. ராயப்பேட்டை ஏசி இன்ஸ்பெக்டர்லாம் இருந்தாங்க. என்ன வேலை அவங்களுக்கு? பெருசாக டேமேஜ் ஆகிடக்கூடாது, ஆனால் டேமேஜ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் டிசைனாக போராடுவாங்க. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டேன் என்ன நடந்துச்சுன்றது சொன்னார். வந்துக்கிட்டே இருக்காங்கப்பா. என்ன அப்படி அந்த தெருவில் வருவாங்க. வந்த உடனே இன்ஸ்பெக்டர் புட்டிச்சு ஒருத்தரை கட்டி கசைக்கு தூக்கி வண்டியில் ஏற்றி அனுப்புவார். போய் அவங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க. கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டு 1/2 hour கழிச்சு திருப்பி இறக்கி விடுவாங்க. திருப்பி அவங்க செகண்ட் ரவுண்டு வருவாங்க. தம்பி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சாப்பிட்றது கூட வெளில வர முடியாது. அப்படி பண்ணணும். நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு சார், இதுக்கு செல்லம் ஆட்சியில் கூட பரவாயில்லைங்க, இவராச்சு அதை காட்டி ரொம்ப மோசம். அந்த சனியனுக்கு இந்த சனியை பரவாயில்ல, அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் போயா பக்கத்து மாநிலத்துக்கு. இல்லை சனி என்னன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி சார் சனி இருந்து? ஜெயலலிதா பீரியட்ல கூட அப்படி கிடையாது. அந்த அம்மா உயர்த்தியும் சொல்லல. ஆனா கம்பேர் பண்ணும்ல 2 சனியில எது பெரிய சனி சின்ன சனின்னு சொல்லணும். இப்போ பார்த்துக்க அந்த அளவோட கல்ச்சர் என்னன்னு பார்த்துக்க. பத்திரிகையின் தொடக்கம் முதல் இன்று வரை வெறும் ஆபாசம். மற்ற பத்திரிகைகளும் தான் இருக்குது. ஏதாவது இப்படி எழுதுறாங்களா? கிளுகிழுப்பு சமாச்சாரத்துக்கு மட்டும்தான் அந்த பத்திரிகை முக்கியத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது பாலியல் சம்பவம் நடந்துச்சுன்னா ரொம்ப உருக்கமாக கையை பசங்கிட்டே வீடியோ போடுவார். சேக் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த ஆளுக்கு போய் ஜால்ரா போட்டுக்கின்னு பக்கத்தில் என்றாம் நிற்கிறாருன்னா இவர்களுக்கு எந்த அளவுக்கு அடிமனதில் தாவேக்க வெறுப்பு ஊடுருவி இருக்கிறது தாங்கிக்க முடியல. அதுவும் அங்கே வந்துட்டு ரீல்ஸாக போடுறாங்க. நீயும் போட என் ரீல்ஸு உன்னை யார் தடுத்தா? பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பிரதமரே போடுறாருல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு 4 ரீல்ஸை போட்டுட்டார். ஸோ தாவேக அரசு இது போன்ற புகார்களுக்கு இடமளிக்காமல் ஆட்சி நடத்த வேண்டும். இது என்ன பழக்கம் வழக்கம்? ஜேர்னலிஸ்ட் அடிக்கிறது. பேச பிடிக்கல, எனக்கு பேச பிடிக்கலன்னு போயிட்டு